ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் மாதுளை போமோகிரானட். சரிங்களா? இதில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்கள் சரியா. இது நம்ம டெய்லி ஒரு கப் ஆஃப் ஜூஸ் சாப்பிட்டு வந்தால் நம்மளுடைய இதயம் நல்ல ஆரோக்கியம் பெறும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்தாக இருக்கட்டும், நீர் சத்தாக இருக்கட்டும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இதய ஆரோக்கியத்துக்கும் நல்ல ரத்த உற்பத்தி. சரிங்களா? ஹீமோகுளோபின் உற்பத்தியில் முதல் பங்கு வகிக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த செரிமான பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரமாக சரி செஞ்சிடும். நம்ம உடம்புல எங்கேயாவது தேவையற்ற அந்த வீக்கமெல்லாம் இருந்ததுன்னா இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நீட்சிகள் அந்த வீக்கத்தை சீக்கிரமாக சரியாயிடும் மாதுளம்பழம் சாப்பிடும் பொழுது. அதுக்கப்புறம் மூளையோட செயல்திறனை நல்லா மேம்படுத்தக்கூடிய திறன் இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு கை காலில் தசை பிடிப்பு இருந்தால் கூட அதை சீக்கிரமாக இந்த மாதுளம்பழம் குணமடைய செய்யும். இதில் நிறைய பொட்டாசியம் சத்து நிறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நல்ல செரிமானத்தை மேம்படுத்தும். சரும ஆரோக்கியம், நம்மளுடைய சருமம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் டெய்லி ஒரு மாதுளம்பழம் பழமாவோ ஜூஸாவோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உடல் எடை குறைப்பு, இதில் வளர்ச்சிதை மாற்றத்தை நல்லா தூண்டிவிடும். மாதுளம்பழம் சாப்பிடும் பொழுது நம்மளோட உடலில் நல்ல வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுறதுனால நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றத இந்த பதிவின் மூலயமா நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு வேறு என்னென்னலாம் பேர்கள் எல்லாம் இருக்குன்னா, இங்கிலீஷில் போமோகிரானட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் ஹனார்னு சொல்லுவாங்க, தெலுங்கில் இதனுடைய பேர் என்னன்னா தனிமா பண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கன்னடத்தில் இதனுடைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தலிம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த விதமான மொழியில் பார்க்குறவங்களும் இந்த மாதிரி நேம் புரிஞ்சுக்கோங்க. இது தலிம்பே, போமோகிரானட், அனார் அப்படி நிறைய பேர் இருக்குது. தமிழ்லேயே இதுக்கு 2-3 பேர் இருக்குது. தாடிமம்னு சொல்லுவாங்க, பீசபுரம்னு சொல்லுவாங்க, மாதுளங்கம் அப்படின்னெல்லாம் இதுக்கு பெயர் இருக்குது. இது சில பேர் சீடு விரும்ப மாட்டாங்க. அப்படி சீடு விரும்பாதவங்க இதை ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்களன்னா, ப்ரெக்னன்சி உமன்ஸ் எல்லாம் இது நல்லா ஜூஸாக எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு நல்லா பொட்டாசியம் சத்தெல்லாம் கிடைக்கும், நிறைய நீர் சத்தும் கிடைக்குது, நார் சத்தும் கிடைக்கும். எந்த செரிமான பிரச்சனை நமக்கு முதல்ல நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை, நல்ல செரிமானமும் நல்ல மலத்தை டெய்லியும் கழிவை வெளியேற்றிட்டாவே நோயே வராது. நமக்கு உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு செரிமானம் ஒன்று நல்லா நடந்தாவே உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வருமுன் காத்தல் சிறந்தது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லும் பொழுதே நம்ம சாப்பிட்டு உடம்புல ஆரோக்கியத்தை உண்டாக்கிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவு எடுத்து உடல் ஆரோக்கியம் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.